بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى இன்றைய காலத்தில் وقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك هو خير مما يجمعون صدق الله. قال النبي صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் ஏக அல்லாஹ்வுக்கு தானத்துவாக. அல்லாஹ்வின் தூதர் அகிலத்தின் அடிப்படை நமது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக முஸ்லிமான முஃமினான ஆண்கள் அனைவரும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்வாக. அல்லாஹ் தஆலா இந்த பொழுதை பரக்கத்தான பொழுதாக ஆக்கி அருள்வானாக. இந்த தினத்தினுடைய அடியார்களுக்கு கிடைக்கின்ற குர்ஆன் போல் அருள்படுகின்ற நமக்கும் ஜமாத்தார்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த தினத்தினுடைய அடியார்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், சோதனைகள், தொல்லைகள் அனைத்தும் நம்மை ஜமாத்தார்கள் அனைத்து முஸ்லிம்களும் உலக மக்கள் அனைவரும் அனைத்து ஜீவராசிகளும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மையும் ஜமாத்தார்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் தொழுகையாளராக்குவானாக. நீண்ட ஆயுள் நிறைந்த வாழ்வை, குண்டானத்தை, குறையில்லா செல்வத்தை, இறையச்சத்தையும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இறையன்பையும் இறைத்தூதரன்பையும் இறைநேசரன்பையும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இறையில்லமாம் திருக்காபா ஷரீஃபை திரும்பவும் திரும்பவும் துஆ செய்யும் பாக்கியமும் நமது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நினைவிலும் தன்னிலைத்தலையால் ஆனந்த பரவசமுடைய அவர்கள் மீது செலுத்தப்பட்ட வாக்கியத்தை அந்த அல்லாஹ்வை தான் நிப்பாயின் பாக்கியத்தையும் தன்மைக்கு வசைவாக்கி தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலின் அடிப்படையில் வாழ்ந்து மரணத் தருவாயில் அக்கலிமாவை முன்மொழிந்து வந்தவர்களது கடைசி மூச்சும் பேச்சு மொழியாக நன்றுரை செய்து விடுவானாக. கண்ணியத்துக்கும் நேசத்துக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த பள்ளிவாசலினுடைய தகுதிமிக்க தலைமை இமாம் முகமது யாசிர் ஹஜரத் மஹதரி ஹஜரத் அவர்களே, இந்த பள்ளிவாசலினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர்களே, ஜமாத்தாளர்களே, சகோதர சகோதரிகளே, குறிப்பாக தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய வருகையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். இந்த மாதாந்திர பெண்கள் பயானிலே எனக்கு தரப்பட்ட தலைப்பு மாணவியின் மீது மூலர் ஓதுவோம். ஹசரத் அவர்கள் பயான் முடிச்சுட்டு கேள்வி கேட்கப்படும், அதுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால உங்களை விட நான் உசாரா பேசணும். இப்ப இங்க தரப்பட்ட தலைப்பு மாணவி மீது மோதுவது ஓதுவோம். இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுச்சு இந்த மாசத்துல அப்படிங்கிற சிந்தனைக்கு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்தல். ஈருலக தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் நம்மை நோக்கி வருகிறது. பிறந்த மாதம் நம்மை நோக்கி வருகிறது. இன்ஷா அல்லாஹ் தமிழகத்திலே நாளை மாலை பிறை தேட வேண்டிய நாள். நாளை தென்பட்டு விட்டால் திங்கள் அன்று ஒன்றாக கணிக்கப்படும். நாளை பிறை தென்படவில்லை என்றால் செவ்வாயிலிருந்து பிறை ஒன்றாக கணிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது. அவர்களை சங்கைப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது, அவர்களை புகழ்வது முஸ்லிம்களாகிய நம் மீது தலையாய கடமையாக இருக்கிறது. ஆக அதனால அவர்கள் மீது மௌலித் வதிப்பது. மௌலிதுனா என்ன? மௌலித் அப்படிங்கிற
அரபி சொல்லுக்கு அகராதியில பிறப்பிடம், பிறந்த நேரம் என்று சொல்லப்படும். மௌலித் என்கிறதுக்கு அகராதியில் பிறப்பிடம், பிறந்த நேரம் என்று பொருள் செய்யப்படும். இமாம்களுடைய வழக்கத்துல மக்களை ஒன்று திரட்டி வசதிப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீசுகளையும் ஓதி நபியினுடைய பிறப்பின் சிறப்பை கவிநடையாக படித்து பரவசமடைவதற்கு பெயர்தான் மௌலித். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அதையும் தாண்டி இன்று இந்த வருடம் வரக்கூடிய அந்த மீலாது விழா 1500வது ஆண்டு விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நமக்கு நபியாக பிறந்தது 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பிட்டம் கிடைத்தது 40வது வயதில். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே நபியாக கணிக்கப்பட்டு விட்டார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் சிறப்புகளை சொல்வதற்கு பெயர்தான் மௌலிது. இந்த மௌலிதிற்கு ஆதாரத்தை எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸிலிருந்து, இமாம்களுடைய ஆய்விலிருந்து, வலிமார்களுடைய வழிகாட்டுதலிலிருந்து நம்ம எடுத்தோம். இந்த மௌலிது அதற்கு ஆதாரம் நிறைய தேட வேண்டிய விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஒரு பானை சோற்றுக்கு எப்படி ஒரு சோறு பதமோ அதே போன்று ஒரே ஒரு ஆயத்து இருந்தால் போதும் ஒரு உண்மையான முஃமின், முழு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு பக்கா முஸ்லிம் அவன் ஏற்றுக்கொண்டு விடுவான். ஒரு ஆதாரம் இருக்கு நபியை புகழ்றதுக்கு. நபியை புகழன்னு சொன்னா வேற யாரை புகழ போறோம்? இந்த உலகத்திலே வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகத்தில் உள்ளவர்களும் போற்றுகிறார்கள், இந்த மண்ணில் உள்ளவர்களும் போற்றினார்கள். அவர்களை வாழ்த்துவது, அவர்கள் மீது மோது ஒடிப்பது, புகழ்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஆக முந்தைய நபிமார்களுடைய பிறப்பின் சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வழிநெடுக சொல்றான். முந்தைய நபிமார்களுடைய பிறப்பின் சிறப்பை பற்றி குர்ஆன்ல வழிநெடுக சொல்றான். அதுல சில விஷயங்களை உங்களுக்கு சான்றாக வைக்கிறேன். உங்களுடைய நினைவுக்கு சில சம்பவங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அவருடைய பிறப்பின் சிறப்பை பற்றி கூறுகிறார். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு நாம் வகி அறிவித்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறவனுடைய காலத்துல வாழ்ந்தாங்க. பிறவன் ஒரு கட்டளையிட்டான், அன்றைய தினத்திலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையை கொலை செய்யணும். அதனால அவங்களுடைய தாயார் பயந்துகிட்டு நம்முடைய குழந்தையும் கொலை செஞ்சிருவாரு அந்த பிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தி வச்சிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் வகி சொன்னா, அம்மா பயப்படாதம்மா, அம்மா நீ பயப்படாத, உன் குழந்தைய ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள வச்சு நெய்ல தூக்கி எரிஞ்சிரு. அப்படி தூக்கி எரிஞ்ச பிறகு நீ பயப்படாத, நீ பயப்படாத, கவலை கொள்ளாத, அதை சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு, அதை சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குழந்தை பருவத்தை சொல்கிறார். இன்னும் அதை அடுத்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பினுடைய சிறப்பை சொல்றாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பெயரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நெடிய நாட்களாக குழந்தை கிடையாது. சுமார் 90 வயதை கடந்துருச்சு. நாடி நரம்புகள் எல்லாம் அவங்களுக்கு பலகீனப்பட்டு விட்டுருச்சு. தலையில அந்த வெண்ணிற அந்த நரைமுடி தென்படுகிறது, தலையில அப்படி ஜொலிக்குது, மின்னுது. இந்த நேரத்துல அல்லாஹ்கிட்ட துஆ செய்யறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தைய தா அப்படி. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு குழந்தைய சுப செய்தியாக சொல்றான். இன்னானு பஷ்ஷிருக்கு குலாமின், ஒரு குழந்தை. அந்த குழந்தையுடைய பெயரையும் சேர்த்து சொல்றான் அல்லாஹ். அந்த குழந்தைக்கு யஹ்யான்னு ஒரு பெயர் வைக்கணும்.
அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அந்த குழந்தைக்கு பேர் இருக்கிற யஹ்யா இதுக்கு முன்னாடி உலகத்துல யாருமே வச்சது கிடையாது. அப்படிப்பட்ட பேர் அந்த குழந்தை பேரு யஹ்யா. அந்த குழந்தை சுப செய்தியாக அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்றான். இங்கதான் ஒரு ஹைலைட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு இந்த ஒரு ஆயத்து போது நமக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், வஸலாமுன் அலைஹி யௌம உலித, பிறந்த நாளின் மீது வாழ்த்து உண்டாகட்டுமாக. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பிறந்த நாளின் மீது வாழ்த்து உண்டாகட்டுமாக. அல்லாஹ் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை. வயௌம யமூத்து, மௌத்தான நாளின் மீதும் அல்லாஹ்வுடைய வாழ்த்து உண்டாகட்டுமா அல்லாஹ் சொல்றான். பிறந்த நாள் மீது வாழ்த்து உண்டாகட்டும். பிறந்த நாள் என்பது மிக சந்தோஷமான நாள், இறந்த நாள் ஒரு துக்கமான நாள், அன்னைக்கும் வாழ்த்து உண்டாகட்டும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனா இங்க கவனிக்கத்தக்கது, பிறந்த தினத்தின் மீது வாழ்த்து உண்டாகட்டும், அது நம்ம மைண்டுக்கு சரியா தெரியுது. இறந்த நாள் மீது வாழ்த்து உண்டாகட்டும், துக்க நாள்ல ஏன் வாழ்த்து? துக்க நாள்ல ஏன் வாழ்த்து? நபிமார்களுடைய வாழ்வும் அவர்களுடைய இறப்பும் அவருடைய அந்த வாழ்க்கையும் நம்முடைய உம்மத்திற்கு சிறந்ததுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹயாத்தி ஹைருலக்கும், என்னுடைய வாழ்வும், மமாத்தி ஹைருலக்கும், என்னுடைய மூத்து உங்களுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆக நபிமார்களுடைய வாழ்ந்தாலும் சரி, நபிமார்கள் இறந்தாலும் சரி, அவங்க சிறப்பானவர்கள் தான். எப்படி ஆணை செத்தாலும் 1000 இருந்தாலும் 1000 சொல்லுவோமே, அதே மாதிரி நபிமார்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்தாலும் சரி, எப்பயுமே மதிப்பு மிக்கவர்கள் தான், கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் தான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள். இருந்தாலும் நம் மீது, அவர்கள் மீது கண்ணியப்படுத்துவது நம் மீது தலையாய கடமை. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு நீண்ட நெடிய வரலாறாக சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க, அது மட்டும் இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், அவங்களுடைய பிறப்பிலிருந்து. ஆக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்றாங்க, என் பிறந்த நாளின் மீது வாழ்த்து உண்டாகட்டுமாக, என் இறந்த நாளின் மீது வாழ்த்து உண்டாகட்டுமாக அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா வேறு வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாநாடை நடத்தி இருக்கான் அல்லாஹு தஆலா. ஆலமுல் அர்வாஹ், அந்த வானுலகத்துல நபிமார்களுடைய மாநாடு, விஐபிகள் நபிமார்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று திரட்டி ஒரு மாநாடு நடத்துறான். அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை குர்ஆன்ல சொல்றான், வஇத் அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன, நபிமார்களிடத்திலே நான் அல்லாஹு தஆலா ஒப்பந்தம் செய்தான், ஒரு உறுதிமொழி எடுத்தான். என்ன உறுதிமொழின்னு சொன்னா, உங்க இந்த நபிமார்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நீங்க இருக்கிறீங்களே நபிமார்களாகிய நீங்கள், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்படும், ஞானம் கொடுக்கப்படும். உங்களிலிருந்தே ஒரு தூதர் வருவார் பிற்காலத்துல. அந்த தூதர் உங்களையும் உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்துவார். அவருக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும், அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அந்த வானுலகத்தில் நடந்த விஐபிகள் மாநாடாகிய நபிமார்கள் மாநாட்டில் அல்லாஹு தஆலா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தே அங்க பேசுகிறார். பிற்காலத்துல முகமதுன்னு ஒரு நபி வருவாரு, அந்த நபிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், அவரை ஈமான் கொள்ள வேண்டும், அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்ன காரணம் சொன்னா, அவர்தான் உங்களை பிற்காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க, இப்படின்னு சொல்லி உம்மத்துக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார்கள். தௌராத் வேதம் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, ஜபூர் வேதம் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு மத்தியில சொன்னான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி விட்டான், அவர்களை புகழ்ந்து விட்டான், அவரை மதிக்க வேண்டும் என்று நபிமார்களுக்கும் கட்டளை இட்டான். ஆக அந்த கட்டளை நமக்கும் உரியது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானவர்கள், அவர்கள் மீது நாம் புகழ் பாடுவது கட்டாய கடமை. அவர்களை புகழ்வது, அவரை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹு தஆலா நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றான் குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி சொல்றான் குர்ஆன்ல.
அல்லாஹு தஆலா ஒரே வசனம் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நம்முடைய வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய சகோதரி கூட, இந்த ஆலிமா அவர்கள் கூட இந்த ஆயத்தை சொன்னார்கள். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இந்த ஒரு ஆயத்து போதும், வேற எந்த ஆயத்தும் தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அத்துணை நற்குணங்களையும் இந்த ஆயத்து உள்ளடக்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் என்னென்ன நற்காரியங்கள் அனைத்தும் செய்தது நற்காரியம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த ஆயத்தில் அடங்கிருச்சு. நபியே, நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அல்லாஹ் மௌலிது படிக்கிறான். நம்முடைய பாஷையில சொல்றாருன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மௌலிது ஓதுவான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்றான், வ ரஃபஅனா லக திக்ரக். நபியே, நீங்கள் உங்களுடைய புகழ் உயர்ந்து விட்டது அப்படிங்கிறான். உயர்ந்துருச்சு. நம்ம தான் உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுல நம்ம மௌலிது ஓதித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்து வாங்குறது. நம்ம மௌலிது ஓதுறனால நம்முடைய புகழ் தான் உயரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவும் புகழுக்குரியவர்கள் தான். அவர்களுடைய புகழ்களின் மூலமாக நம்முடைய புகழ் உயர்ந்து, எப்படி பூவோட சேர்ந்த அந்த நாரும் மணக்குமோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்தான் நம்முடைய வாழ்க்கை ஜொலிக்கும். நபியே, உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம். அடுத்து அல்லாஹு தஆலா மௌலிது படிக்கிறான். நபியை பத்தி புகழ்றான். ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த உலகத்திற்கு ஒரு அருட்படையாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருக்கிறார். மனித வர்க்கத்துக்கு மட்டும் இல்ல, மனித வர்க்கத்துக்கு, ஜின் வர்க்கத்திற்கு தஃசீர்களில் எழுதுகிறார்கள் 18,000 உலகம் இருக்கிறது. செடிகளுக்கு, கொடிகளுக்கு, மரங்களுக்கு, மீன்களுக்கு, கால்நடைகள், அதனுடைய ஊர்வன, அது பரப்பன, அத்தனை எத்தனை உலகத்தில் இருக்கிறதோ 18,000 உலகம். அந்த உலகத்தில் உள்ள அந்த உம்மத்துகள், அந்த ஜீவராசிகள் அத்தனைக்கும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஒரு அருட்படையாக இருக்கிறார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அத்துணையும் அழகிய முன்மாதிரி. எதை செய்தாலும் சரி, அத்துணையும் அழகிய முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த உம்மத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சொல்லிவிட்டு சென்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் செருப்பு போடுறதிலிருந்து, அவன் தூங்குவதிலிருந்து, அவன் சட்டையை கழட்டுவதிலிருந்து, சட்டையை மாற்றுவதிலிருந்து, அவன் உண்ணுவதிலிருந்து, குடிப்பதிலிருந்து அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனையும் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனைக்கும் ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்திலே முன்மாதிரி இருக்கிறது. இன்னும் அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்தை சொல்றான். அல்லாஹ் மௌலிது படிக்கிறான். நம்ம மௌலிது படிக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல மௌலிது படிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றான். யா அய்யுஹன் நபியு, நபியே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன். நபியே, உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம், சாட்சியாளராக அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுக்கடுத்து முபஷ்ஷிரன் வ நதீரன், சுப செய்தி சொல்லக்கூடிய மனிதராக நபியை உங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாக நபியே உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுக்கடுத்து வதாயன் இலல்லாஹி பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாராக நபியை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஸ்ராஜம் முனீரா, ஒளி பிரகாசிக்கக்கூடிய விளக்காக நபியை உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். பிரகாசிக்கக்கூடிய விளக்காக நபியை உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், லஅல்லக, நபியை பார்த்து புகழ்ந்து சொல்றான், லஅல்லக பாஃஉன் நஃப்ஸக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல எல்லாரும் ஈமான்தாரியாக இருந்தோம், இந்த உலகத்துல எல்லாரும் முஸ்லிம் ஆயிரணும் பேராசை கொண்டிருந்தாங்க. அதுக்காண்டி இரவு பகல் வாராது உழைச்சாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்துல எப்படி நினைச்சு போறோமோ அப்படி பார்க்கலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு இப்ப தூங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு போனா தூங்கிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப விழிச்சிருப்பாங்கன்னு நினைச்சு போனா விழிச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப தொழுதுகிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு போனா தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஆக மனிதன் எப்படி நினைக்கின்றானோ அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலாம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி அயராது உழைத்தார்கள். இதை பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், லஅல்லக பாதுல் நஃப்ஸக, நபியை உண்மை நீ மாய்த்துக் கொள்ளாதீர்.
ஏன் இப்படி சிரமப்படுற, ஏன் இப்படி கஷ்டப்படுற, கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உன்னதமானவர்கள், அவர்களை போற்றி புகழ்வதற்கு நாம் தகுதியானவர்கள். அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக அதற்காகத்தான் மௌலூது மஜ்லிஸ்கள் எல்லா நாடுகளிலும் நடக்குகிறது, எல்லா பள்ளிவாசலிலும் நடக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது நம் மீது வாஜிபாக, கடமையாக இருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி, அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹு தஆலா நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை குர்ஆன்ல வழிநெடுக சொல்றான். இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் மட்டும்தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் கண்ணியத்தை விளங்கிக் கொண்ட சஹாபாக்கள் நபியை புகழ்றத விடல, நபியை கண்ணியம் செய்யறத விடல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் கண்ணியம் செய்யணும் அப்படியெல்லாம் கண்ணியம் செஞ்சாங்க நம்முடைய சஹாபாக்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் புகழணுமோ அப்படியெல்லாம் புகழ்ந்தாங்க. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த சஹாபிகள்ல சில சஹாபிகள் உரைநடையாக, அதாவது கவிநடையாக சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். அதுல வரலாறுகளில் இடம்பெறக்கூடிய சில சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு, இவங்க ஒரு பெரிய கவிஞர். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஏன் 2-3 தடவை சொல்றேன்னு சொன்னா அதற்கு கேள்வி கேட்பாங்க, அதனால அதுக்கு சொல்றேன். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு ஒரு கவிஞர், நபியுடைய காலத்துல வாழ்ந்த கவிஞர். இவங்க ஒரு கவி படிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை பத்தி. வஃபீனா ரசூலுல்லாஹி, எங்களிடத்துல அல்லாஹ்வின் தூதர் இருக்காரு, எங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாங்க. வஃபீனா ரசூலுல்லாஹி, எங்களிடத்துல அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார், எங்களுக்கு என்ன கவலை. யத்லு கிதாபஹு, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர் ஓதி காட்டுறாரு. இதன் ஷக்க மஅரூஃப் மினல் ஃபஜ்ரி சாத்தின், காலை நேரத்திலே ஓதி காட்டுறாங்க. அதே மாதிரி அரானல் ஹுதா பஅதல் அமா, நாங்கள் வழிகேடில் இருந்தோம், நபி வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு நேர்வழி கிடைத்தது. நாங்கள் வழிகேட்டில இருந்தோம், நபி வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு நேர்வழி கிடைத்தது. குலூபுனா பிஹி மூகினாத்துன், நபி சொல்றத அப்படியே நாங்க நம்புவோம், அவர் சொல்றது உண்மை என்று எங்களுடைய உள்ளங்கள் அப்படியே நம்பும். நபி என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாங்க சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற அந்த விதத்தை சஹாபாக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உதாரணமாக போருக்கு புறப்படும் பொழுது சஹாபாக்கள் வழி அனுப்புவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வழி அனுப்பும் போது சில சஹாபிகளை சொல்லி அனுப்புவாங்க, தோழரே தோழரே நீ இந்த போரில் கொல்லப்படுவாய் அப்படிங்குவாங்க. தோழரே தோழரே இந்த போரில் நீ கொல்லப்படுவாய். அந்த சஹாபி மூத்துக்கு தயாரா போயிடுவாங்க, மூத்துக்கு தயாராகி போயிடுவாங்க. என்ன யார சொல்ல இப்படி சொல்றீங்க, மூத்துக்கு பேசுறீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அது சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக அந்த வார்த்தையை கேட்டு மற்ற சஹாபாவிடத்திலே மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு தருணத்தையும் பார்க்கிறோம். நபி சொல்லிட்டாங்க நான் போர்ல ஷஹீதாயிருவேன், நபி சொல்லிட்டாங்க போர்ல ஷஹீதாயிருவேன். அப்படி உள்ளத்தில் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், உறுதியாக நபி சொன்னா நடக்கும் அப்படின்னு நம்பியிருந்தாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு புறப்படும் பொழுது சில பொருள்கள் இருக்குது, சில வேலைகள் இருக்குது. அந்த பொறுப்பை தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைக்கிறாங்க. இந்த வேலையை பார்த்துட்டு வந்துருங்க, இந்த காரியத்தை முடிச்சிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க உறங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அங்க படுக்க வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து அப்படியே ஒளிந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. காஃபிர்கள், எதிரிகள் நபி உள்ள படுத்திருக்கிறாங்க, வெளியே வந்தா அவங்கள வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி நிக்கிறாங்க. உள்ள நபி இல்ல, ஆனா அலி ரலியல்லாஹு படுத்து கிடக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள் வெளியில வர்றாங்க. வெளியில வரும் பொழுது சுத்தி இருந்த அந்த காஃபிர்கள் கேட்கிறாங்க, முகம்மது உள்ள இருந்தாரா எங்கன்னு கேட்கிறாங்க. முகம்மது உள்ள இருந்தாரா எங்க? அவங்க போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு பிறகு மதீனாவுக்கு போனாங்க.
அதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுத்தி வாள் ஏந்தி எதிரிகள் நின்றாங்களே, உங்களை முகம்மதுன்னு சொல்லி தெரியாம உங்களை கொலை செஞ்சிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபியினுடைய வார்த்தையை நான் கவனிச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விஷயத்தை, இந்த பொருள்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு, இந்த காரியத்தை எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மக்காவில இருந்து மதீனாவுல இந்த இடத்துல நீ என்னை சந்தி அப்படின்னு சொன்னாங்க. நபி சொன்னது உண்மை, நிச்சயமாக நான் சந்திப்பேன், நான் கொலை செய்யப்பட மாட்டேன் எதிரிகளால். ஏன்னா நபி சொல்லிட்டாங்க, அங்க சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால உறுதியாக நான் நம்பினேன். ஆக சஹாபாக்கள் நபியினுடைய வார்த்தைகளை அப்படியே நம்புவார்கள். எதிரி கேள்வி கேட்கறதுக்கு வேலையே கிடையாது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவி படிக்கிறாங்க. ஆக அதற்கு பிறகு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு, இவங்க இரண்டாவது கவிஞர். நபியினுடைய காலத்துல போர்ல எதிரிகள் நபிய இகழ்ந்து படிப்பாங்க, ஏசுவாங்க, பேசுவாங்க. அதுக்கு பகரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலாக இவங்க பதில் கொடுப்பாங்க. இவங்க பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருந்தாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு. இவங்க பெரிய ஒரு அந்தஸ்துல அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவை பெற்ற மனிதர்களில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து புகழ்ந்து பாடியதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அய்யிது பிருஹுல் குதுஸ், இவரை யா அல்லாஹ் ரூஹுல் குதுஸை கொண்டு இவரை பலப்படுத்துவாயாக அப்படின்னு சொன்னா, மலக்குமாராகிய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை பலப்படுத்துவாயாக அப்படின்னு துஆ செய்றாங்க. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயத்துல ஐஷா ரலியல்லாஹு அவர்களை இட்டுக்கட்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல இவங்களும் கொஞ்சம் லேச தொடர்புடையவர்களாக ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல ஐஷா ரலியல்லாஹு குடும்பத்துல இருந்தவங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு ஏசுறாங்க, பேசுறாங்க. அந்த நேரத்துல ஐஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹஸ்ஸானை திட்டாதீங்கப்பா, ஹஸ்ஸானை ஏசாதீங்க. ஏண்டா நபிக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சாங்க. புகழ்ந்து படிச்ச நாக்குபாது, புகழ்ந்து படிச்ச மனிதர் ஹஸ்ஸான் இப்னு சாபித், அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. ஆக அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவிஞர்கள் மூணாவது கவிஞர் கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி கவிதை படித்தார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிறப்பின் சிறப்பையும் அவர்களுடைய மதிப்பையும் உணர்ந்தார்கள், கவி படித்தார்கள், மதித்தார்கள், உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறதுனால எனக்கு கூலி அல்லாஹ்விடத்துல இருக்கு, எனக்கு கூலி அல்லாஹ்விடத்துல இருக்கு. மௌலிது படிக்கிறதுனால அல்லாஹ் தஆலா நிச்சயம் கூலி தருவான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மௌலிது படிக்கக்கூடிய அந்த தருணத்துல நமக்கு நிறைய செலவாத்துகள் சொல்ல பாக்கியம் கிடைக்கும். நிறைய செலவாத்துகள், சுமார் 50-60 செலவாத்துகள் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு செலவாத்து சொன்னா 10 நன்மை, 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். சுமார் 50-60 செலவாத்துகள் சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த மௌலிது மஜ்லிஸ்ல கிடைக்கும். நம்ம சொல்லக்கூடிய சலாம், செலவாத்து இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷேர் செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல இந்த பூமியில சுத்தி சுத்தி தரிக்கக்கூடிய ஒரு மலக்குமார் இருக்காங்க. அந்த மலக்குமார்கள் நீங்க சொல்லக்கூடிய என்னுடைய உம்மத்து சொல்லக்கூடிய சலாம் சலவாத்துகளை அவங்க எடுத்துட்டு என்னிடத்துல சொல்லுவாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன், இன்னாருடைய மகன் இன்னார் சலவாத்து சலாம் சொன்னார் அப்படின்னு எனக்கு காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை விளங்குவதற்கு, அவர்களை சிறப்புப்படுத்துவதற்கு மௌலூது மஜ்லிஸ்கள் நடக்கும் பொழுது அந்த மௌலூது மஜ்லிஸ்களில் ஸலவாத்து சொல்வதற்கு பாக்கியம் கிடைக்கிறது. இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஒரு அமல் செய்யறான், அல்லாஹ் தஆலா எந்த அமல் செய்ய மாட்டான். தொழுவோன்னு அல்லாஹ் சொல்லுவான், நம்ம தொழுகணும்.
நோன்பு வைங்கன்னு சொல்லுவான், நம்ம தான் நோன்பு வைக்கணும். அல்லாஹ் நோன்பு வைக்க மாட்டான், தொழவ மாட்டான். ஆனா அல்லாஹ் ஒரு அமல் செய்யறான்னு சொன்னா ஸலவாத் ஓதுறோம். அல்லாஹ் இன்னல்லாஹ் மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, மலக்குமார்களும் அல்லாஹும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். ஆக ஸலவாத்து மஜ்லிஸ் நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாகவும் வாய்ப்பாகவும் கிடைக்குகிறது மௌலுது மஜ்லிஸ். மௌலுது மஜ்லிஸ்களை நாம் நடத்துவதால் நிறைய நன்மைகளை ஈர்த்தி தரும். கலிஃபாக்கள், இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், மௌலுதில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பைசாவிற்கும் நன்மை இருக்குகிறது, ஒவ்வொரு உணவுக்கும் நன்மை இருக்குகிறது, ஒவ்வொரு இடத்திற்கும் நன்மை இருக்குகிறது என்று நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அல்லாஹ் நம் வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தி அவர்கள் மீது மௌலுது படித்து அவர்கள் மீது அளவில்லாத அன்போடு பரிவோடு மரியாதையோடு மௌலுது படித்து அந்த மௌலுதின் பரக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா சீரும் சிறப்புவான் ஆக்குவானாக. அல்லாஹு தாலா இந்த மஹல்லாவை தீனுடைய மஹல்லாகவும் அஹ்லே சுன்னத்துல் ஜமாத் கொள்கையிலே ஊன்றி பிடித்தவர்களாக, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு முஹப்பத் வைத்தவர்களாக, வழிமாறுகளை நேசிக்கக்கூடிய மஹல்லாவாக இந்த மஹல்லாவை ஆக்கியருள்வானாக. இந்த மஹல்லாவாசிகள் அனைவர்களும் 5 நேரம் தொழக்கூடிய, ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.